ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியோ சிம்முக்கு ஃப்ரீயாக காலர் டியூன் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் மை ஜியோங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மை ஜியோங்கிற ஆப்பு ஆல்ரெடி இந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கேட்கும். ஓடிபி கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஜியோ டியூன்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கை சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் செலக்ட் கிளிப்புன்னு சொல்லி வரும். ஒரு பாட்டில் என்னென்ன கிளிப்ஸ் இருக்குதோ அந்த கிளிப்ஸ் எல்லாமே வரும். இதில் நீங்கள் எந்த சாங் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற ப்ளே பட்டன் அமுத்துனீங்க அப்படின்னா அந்த சாங் உங்களுக்கு ப்ளே ஆகும். இப்போ நீங்கள் எந்த பாட்டு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் செட்டுன்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜியோ டியூன் செட் ஆயிடுச்சுன்னு சொல்லி மெசேஜ் வந்துருச்சு. ஜியோ டியூன் செட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம வச்ச சாங் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ டூன்ஸ்னு சொல்லியிருக்கு பாருங்கள். மறுபடியும் அந்த ஜியோ டூன்ஸ்லேயே போனீங்க அப்படின்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் வச்ச சாங் இதில் இருக்குது. காலர் டியூன் பார்த்தோம் அப்படின்னா 1 மாதத்துக்கு தான் இந்த ஃப்ரீயாக இருக்கும். அதிலே டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 29 டேஸ் லெஃப்ட்டுன்னு சொல்லி இருக்கும். 29 நாள் மட்டும்தான் நம்ம ஃப்ரீயாக பண்ண முடியும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வேணும்னா மறுபடியும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரீயாக வேணால் ட்ரையல் வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த சாங் வேணாம் உங்களுக்கு டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே பாக்ஸில் டீஆக்டிவேட் சொல்லியிருக்கு பாருங்கள், அந்த டீஆக்டிவேட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய காலர் டியூன் ஸ்டாப் ஆயிரும். 29 நாள் கழித்து நீங்கள் மறுபடியும் இங்கே ரினியூன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்பவும் அதே சாங்கே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஜியோவில் எப்படி ஃப்ரீயாக காலர் டியூன் வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.